ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு வித்தியாசமான சவாலை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் ஐயோ இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் நேரமெல்லாம் வீணாக போதே, என் எனர்ஜியெல்லாம் இவங்க ட்ரெயின் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா சரியான நபர்களோடு உங்கள் நேரத்தை செலவிடும்படி உங்களுக்கு ஒரு சவாலை இன்றைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குன்னு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கும், சில லட்சியங்கள், சில உயரத்தை எட்டணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நிறைவேறணும்னா நீங்கள் சரியான நபர்களோடு நேரம் செலவிடணும். சரியான நபர்களோடு நான் பழகுவது ஏன் முக்கியம் அப்படின்றத குறித்து ஒரு 3 விஷயங்களை உங்களோட வேகமாக நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவதாக, நாம் யார் கூட பழகிறோமோ அவங்க தான் நம்முடைய கேரக்டரை ஷேப் பண்ணுறாங்க, நம்முடைய குணத்தை அவங்க வடிவமைக்கிறாங்க. அதனால தான் 1 கொரிந்தியர் 15:33 பவுல் சொல்கிறாரு, மோசம் போகாதீங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்வொழுக்கத்தை கெடுக்கும். அதாவது தேவையில்லாத நபர்களோடு தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசும்பொழுது நம்முடைய கேரக்டர் கெட்டு போயிடும். நம்முடைய ஒழுக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்முடைய ஆசைகளை நம்ம அடைய முடியாதபடி அது நம்மளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கீழே தள்ளிடும். அப்படின்னா நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கிற நபர்களிடமிருந்து நம்ம விலகி இருப்பது நல்லது. சரியான நண்பர்கள் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாய் காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது, உங்களுடைய டெஸ்டினி, உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றப்போவது உங்கள் கூட பழகுகிற நபர்கள் தான். சரியான நபர்கள் கூட பழகுனீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு செல்ல முடியும். சரியான நபர்கள் கூட பழகலைன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறாதபடி அவங்களே ஒரு தடையாக மாறிடுவாங்க. அதனால தான் நீதிமொழிகள் 27:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இரும்பை இரும்பு கருக்கிடும், மனுஷனும் தன்னுடைய சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். அதாவது இரும்பை வச்சு தான் நாம் இரும்பை ஷார்ப் பண்ணுறோம் இல்லையா? அதுபோல் நம்முடைய நண்பர்களை வச்சு தான் ஆண்டவர் நம்மளை ஷார்ப் பண்ணுறார். நம்முடைய டேலண்ட், நம்முடைய திறமைகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி தான் ஷார்ப் பண்ணுறார். அப்போது தவறான நபர்கள்ட்ட போய் நம்ம சிக்கிக்கிட்டோன்னா அவங்க நம்மளை உருவாக்குறதுக்கு பதில் நம்மளை அழிச்சு போட்டுருவாங்க. நம்முடைய லைஃப்பில் நம்ம வச்சுருக்கிற மேலான ஆசைகள், மேலான லக்குகள் எல்லாத்தையும் அவங்க கெடுத்து போட்டுருவாங்க. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சரியான திசைக்கு கொண்டு செல்கிற நல்ல நண்பர்களை கண்டுபிடிச்சு பழகும்படி இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுவே தான் கூட யார் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப பிளான் பண்ணி செலக்ட் பண்ணார். ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணி சரியான நபர்களை அவர் செலக்ட் பண்ணார். அதுலேயும் ஒருத்தன் அவருக்கு துரோகியாக மாறினது நமக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் மார்க் 3:14 நம்ம பார்க்குறோம், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் தேர்ந்தெடுத்தார். அப்போது ஆண்டவர் இயேசுவே தான் கூட யார் இருக்கணும் அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்னும் கவனமாக இருக்கணும் இல்லையா? ஆகையினால உங்கள் கூட யார் இருக்கிறாங்க, நீங்கள் அதிகமான நேரத்தை யார் கூட செலவு பண்ணுறீங்க, அவங்க நீங்கள் போக வேண்டிய லக்கை நோக்கி உங்களை வழி நடத்துகிறாங்களா, இல்லைன்னா உங்களுடைய எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் பண்ணி உங்களை சோர்வடைய பண்ணுறாங்களான்றதை இன்றைக்கி நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். இப்போது ஒரு 3 விஷயங்களை நாமளே கேட்க போகிறோம். முதலாவது, என் கூட இருக்கிறவங்க என்னை முன்னேற்றத்துக்கு நேரம் நடத்துகிறாங்களா, இல்லைன்னா என் கூட இருக்கிறவங்க என்னுடைய எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் பண்ணி என்னை டயர்டாக்கிறாங்களா, என்னை சோர்வடை பண்ணுறாங்களா, எப்போ நெகட்டிவான விஷயங்களை பேசி என்னுடைய மைண்டை கரப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றத நீங்கள் யோசித்து பார்க்கணும். உங்கள் கூட இருக்கிறவங்க ஒருவேளை உங்கள் நேரத்தெல்லாம் வீணடிச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருந்த மேலான ஆசைகள், கனவுகளெல்லாம் அவங்க தகர்க்கிறாங்கன்னா இன்றைக்கி யாரோட பழகணும் அப்படின்றத நீங்கள் முடிவெடுக்கணும். 2வதா, உங்களுக்கு உலகத்தில் 1000 நண்பர்கள் இருந்தாலும் நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள், சகோதரிகள், அவங்களுடைய ஐக்கியம் உங்களுக்கு ரொம்ப தேவை. அப்போ உங்கள் சபையில் சிறு குழுக்கள் இருக்குன்னா, வாலிபர்கள் குழுவோ அல்லது சகோதரிகள் குழுவோ, உங்களுக்கு ஏற்ற ஒரு குழுவில் நீங்கள் போய் இணைஞ்சு அவங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அவங்களோட இணைஞ்சு பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் வளருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் சரியான நபர்கள், சரியான சகோதர சகோதரிகள் சரியான டைரெக்ஷனில் உங்களை வழி நடத்துவாங்க. ஆகையினால ஏதாவது ஒரு சிறு குழுவில் இணையிறதுக்கு முயற்சி எடுங்க. 3வதா, சரியான நபர்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னா முதல்ல நீங்கள் சரியான நபராக இருக்கணும். உங்கள்கிட்ட தேவையில்லாத கெட்ட குணங்கள்,
ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்காது. அதனால் முதல்ல உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன், உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பேன், என் கூட இருக்கிறவங்கள நான் உற்சாகப்படுத்துவேன், அவங்கள நெகட்டிவான விஷயங்களை பேசி சோர்வடைய பண்ண மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் முன்னேறணும், நானும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நான் மற்றவங்களுக்கு நல்ல சிநேகிதனாக, சகோதரனாக, சகோதரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்கள். உங்களை நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்கள் கூட சேர்றவங்களும் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் நல்லவர்களாக சேரும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆக இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புகிற சவால், சரியான நபர்களோடு என் நேரத்தை செலவிடுறேனா, சரியான நபர்களோடு நான் பழகுகிறேனா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்து இன்றைக்கி சரியான நபர்களை தேர்ந்தெடுத்து நான் பழகுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து அதை ஒரு சவாலாக எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கனவுகள், உங்கள் ஆசைகள் நிறைவேறும்படி கர்த்தரும் உங்களுக்கு உதவியாக இருப்பார். இந்த 7 Day சேலஞ்ச் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.